லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. சற்று நேரத்தில் வெளியாகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ரிசல்ட். இணையதளம் மூலமாகவும் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. பொறியியல் கல்லூரிகளில் மே 15ஆம் தேதி தொடங்க இருந்த செமஸ்டர் தேர்வுகள் ரத்து. ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து தேர்வுகள் நடத்தப்படும் என்று அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிப்பு. அட்சய திருதியை நாளில் 2 முறை உயர்ந்த தங்கம் விலை. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து ஆபரண தங்கம் 53,640 ரூபாய்க்கு விற்பனை. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்தில் 10 தொழிலாளர்கள் பலி, 13 பேர் படுகாயம். உராய்வு காரணமாக ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல். பட்டாசு ஆலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று நிவாரண உதவிகள் வழங்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. பத்து உயிர்களை பலி கொண்ட சிவகாசி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 பேர் கைது. நள்ளிரவில் மேற்பார்வையாளர் கைதான நிலையில் ஆலை ஒப்பந்ததாரர் இன்று காலை கைது. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் மரண வழக்கில் விசாரணை தீவிரம். கிணற்றில் செல்போன் கிடப்பதாக கூறப்படும் நிலையில் தண்ணீரை வெளியேற்றி வரும் போலீசார். கோவை சிறையில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார் சவுக்கு சங்கர். சென்னையில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக நடவடிக்கை. வாக்கு எண்ணும் மையத்தில் ஸ்ட்ராங் ரூம் முன்பாக கூடுதலாக ஒரு சிசிடிவி பொருத்த வேண்டும். அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவு. குஜராத்தில் உள்ள தாஹோத் மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் மே 11ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு. தேர்தல் ஆணையம் உத்தரவு. தெலங்கானா மாநிலத்தில் வரும் 13ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல். பாதுகாப்பு பணிக்காக சென்னையில் இருந்து 2000 ஊர்காவல் படை வீரர்கள் பயணம். பெங்களூருவில் பெய்த கனமழை காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதில் சிக்கல். 10 விமானங்கள் சென்னை வந்து திரும்பிச் சென்றன. பணி நீக்கம் செய்யப்பட்ட 25 ஏர் இந்தியா ஊழியர்களை மீண்டும் பணியமர்த்த முடிவு. சமரச பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல். 23 வகையான நாய் இனங்களை வளர்க்க தடை விதித்த உத்தரவை திரும்பப் பெற்றது தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை. மத்திய அரசின் அறிவிப்பாணைக்கு நீதிமன்ற தடை உத்தரவு உள்ளதால் திரும்பப் பெற்றதாக தகவல். பக்தர்களின் பக்தி முழக்கத்துடன் கேதார்நாத் கோவில் நடை திறப்பு. உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம். பிரேசிலில் கனமழை வெள்ளத்தில் சிக்கிய 2 லட்சம் பேர் முகாம்களில் தஞ்சம். சுமார் 1 லட்சம் வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தகவல். IPL T20 தொடரில் பஞ்சாப் அணியை எளிதில் வீழ்த்திய பெங்களூரு அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. IPL தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷயா திருதியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை.